சந்தானம் வந்து அன்பிலீவபிளான ஒரு ஒர்க். உண்மையாவே இது ஹார்ட் ஒர்க். எப்படி சொல்றேன்னா, என்னோட ஏடிஸை போட்டு நச்சுவார். இப்போ உதாரணத்துக்கு நெக்ஸ்ட் வீக்ல அடுத்த ஷெட்யூல் வந்து என்ன சீனுங்கிறது வந்து நச்சு அந்த சீன் பேப்பர் வாங்கிட்டு போயிடுவார். வாங்கிட்டு டீம் ஆஃப் ஒரு 3-4 பர்சன்ஸ் அவங்க எல்லாத்தையும் அந்த சீனை கொடுத்து எழுத சொல்லுவார். இந்த சீன் பேப்பர் கொடுக்க மாட்டார். இந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க எழுதுங்க. இப்போ அவங்க எல்லாருமே எழுதுவாங்க. அது எல்லாத்தையும் கோத்தி இவரோட ஐடியா போட்டு இவர் அது ஒரு சீன் பேப்பரா எழுதுவார். அந்த சீன் பேப்பர் ஃபைல் பண்ணிட்டு இந்த 2 சீன் இது சஜஷனா கொடுப்பார். இதுக்கப்புறம் அது எடுத்துக்காது என்னோட இஷ்டம். அது ஒண்ணு. அதோட விட மாட்டார். இருக்கும் சந்தானத்தோட ஒர்க் என்னன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, லொகேஷன்ல ஒவ்வொரு ஷாட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஃபோனோட போய் உட்காந்து தனியா யூ டாக் டு எனிபடி, ஃபோன் பேசுறது ஆர்டிஸ்ட் தனியா போய் உட்காந்துட்டு அவரோட டீம் ஆஃபீஸ்ல உட்காந்துருப்பாங்க. இப்போ ஏடி சொல்ற அடுத்த ஷாட் என்ன, அடுத்த ஷாட் வந்து இந்த மாதிரி மனோபாலா வந்து உள்ள வர போறாருனே, மனோபாலா உள்ள வராரு, அவர் வேட்டி சட்டை போட்டுருக்காருனே, அந்த மனோபாலாவுக்கு ஒரு ஃபைல் வச்சிருப்பாங்க. மனோபாலாவை பத்தி என்னெல்லாம் பேசணும் ஃபைல் இருக்கும். அதுல இருந்து செலக்ட் பண்ணி ஒரு டயலாக் எடுத்து வச்சுருவாரு. 2 டயலாக் ஆப்ஷன் ஷார்ட் பத்தி இதெல்லாம் நடக்கிறது அந்த 5 மினிட்ஸ் கேப்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இது கமிட்மெண்ட்ல பயங்கரமா தட்ஸ் அமேசிங் கமிட்மெண்ட் சந்தானம். பட் சுந்தர்சி வந்து என்ன சொன்னார்னா, அந்த ட்வீட் பாத்தீங்களா? பார்த்தேன்